ஹலோ மக்களே! இன்னைக்கு மெஸ்ஸி மர்சி சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் பார்க்கலாமா? சிக்கன் வச்சு தான். ஹனி கார்லிக் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ். இத நீங்க வந்து கடைங்கள்ல ரொம்பவே சாப்பிட்டுருப்பீங்க. எஸ்பெஷலி KFC, மீட் அண்ட் ஈட்லலாம் இது ரொம்பவே சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ்னு கிடைக்கும். நான் இது கூட வந்து ஒரு சாஸ் பண்ணி ஹனி கார்லிக் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸா பண்றேன். இது என்னோட ரெசிபி இல்ல. ChatGPTயோட ரெசிபி தான். அதோட இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த லாங் வீடியோல வந்து ஆல்ரெடி குடுத்துட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அந்த இன்கிரீடியன்ட்ஸ் போடுற டைம்ல அது வந்துரும். ஸோ டோன்ட் வரி. இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து சிக்கன் பிரெஸ்ட் 2 வாங்கிக்கோங்க. அத நல்லா தின்னா கட் பண்ணிக்கோங்க. அத கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மைக்கா கவர் மாதிரி அந்த சிக்கன் பிரெஸ்ட்ட கவர் பண்ணி நல்லா தட்டிட்டு அது நல்லா அப்படியே வந்து ஃப்ளாட் ஆயிடணும். அதுக்கப்புறமா இந்த மாரி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வருதுன்னு நெனைக்கிறேன். இதில வந்து நம்மளுக்கு கார்லிக் பவுடரா இருக்கட்டும், சோய் சாஸா இருக்கட்டும், இது நம்ம வந்து வீட்ல வந்து மோஸ்ட்டா சோயா சாஸ் கூட இருக்கும். கார்லிக் பவுடர் வச்சிருக்க மாட்டோம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு சில நேரம் இருக்கும். அது மட்டும் நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா வொர்த் ட்ரை. நீங்க தாராளமா வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் ரொம்ப பதம் பாத்தெல்லாம் இத செய்யலங்க. அப்படியே வந்து ஒரு ஃப்ளோல தான் செஞ்சேன். சூப்பரா வந்துச்சு. இந்த இன்கிரீடியன்ட்ஸ் தான். யூசுவலா கார்ன்ஃப்ளவர், மைதாலாம் நம்ம வீட்ல இருக்கும் இல்லையா? இந்த கார்லிக் பவுடர் நம்ம போட்டா, நம்மளோட அந்த சிக்கன் ரெசிபீஸ் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு KFC டேஸ்ட்டே வந்துருது. ஆனா KFC வந்து அன்ஹெல்தி, குழந்தைங்க சாப்பிடக்கூடாது, பிரெக்னன்ட் விமன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா கார்லிக் பவுடர் போட்டா அந்த டேஸ்ட் வந்து குடுக்குது எனக்கு. எப்படின்னு தெரியல. இது வந்து 15 டூ 20 மினிட்ஸ் ஊற வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் இத செஞ்சப்போ ரொம்ப பிஸியா இருந்தேன். அதனால எனக்கு ஊற வைக்க டைமே இல்ல. ஸோ நான் வந்து அப்படியே தான் செஞ்சேன். எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் இந்த சிக்கன் ஊறியிருந்தா பெரிய விஷயம். ஆனா நான் அத ஷாலோ ஃப்ரை தான் பண்ணேன். ஸோ எண்ணெயும் அதிகமா இல்ல. பேன்லேயே தான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு ஆக்சுவலா அப்படியே சாப்பிடவே பிடிச்சது. ஆனா ChatGPT என்ன சொல்லுச்சுன்னா, "நீ ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த பீஸஸ திரும்ப ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணா உனக்கு ரொம்ப கிரிஸ்பியரா வரும்ன்ட்டு." எனக்கு அவ்வளோ கிரிஸ்பியரா வேணாம். எனக்கு அவ்வளோ எண்ணெயும் வேணான்றதுனால, நான் ஒரு வாட்டி தான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். 2 பேட்சா நான் ஃப்ரை பண்ணேங்க. சூப்பர் அல்டிமேட் டேஸ்ட்ல இருந்துச்சு. நான் ஏன் சிக்கன வச்சே நெறைய ரெசிபீஸ் பண்றேன்னா, சிக்கன்ல நெறைய ரெசிபீஸ் இருக்கு. அது நம்மளுக்கு ஏத்த மாரி மோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு சிக்கன். ஏன்னா சிக்கன் பிரெஸ்ட் வச்சு தனியா இருக்கு. சிக்கன் லாலிபாப்ஸ்ன்னு தனியா இருக்கு. அதோட ஒரு பார்ட்டையும் வச்சு அழகா ரெசிபி செஞ்சிருக்காங்க. எனக்கு இந்த ரெசிபி வந்து பர்சனல் ஃபேவரைட். வீட்ல எல்லாருக்குமே புடிச்சது. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப புடிச்சது. அவர் வந்து சாப்பிடும்போதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ நான் வந்து நெறைய ஆயில் ஊத்தி பொரிக்கிற மாரி பண்ணல. யூசுவலா KFCல வந்து ஒரு பெரிய ஸ்கொயர் ஷேப்ல ஒண்ணு இருக்கும். அதுல வந்து நெறைய எண்ணெய் இருக்கும். அப்படியே உள்ள வச்சு பொரிச்சு எடுப்பாங்க. அது நெறைய கிரிஸ்பினஸ் குடுக்கும், இல்லன்னு சொல்லல. ஆனா அவ்ளோ ஆயில் அண்ட் யூஸ்ட் ஆயில் வந்து இஸ் வெரி அன்ஹெல்தி. எங்க வீட்ல வந்து மிஞ்சி போனா இந்த அப்பளம் பொரிக்கிற எண்ணெய வேணா நைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர, அதுக்கப்புறமா இந்த நான்வெஜ் எண்ணெய் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவாங்க. பிகாஸ் இட்ஸ் அன்ஹெல்தி. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவ்ளோ ஆயில் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் நம்மளுக்கு வந்து நெறைய கேலரிஸ் இஷ்யூயுமே அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக, நான் பான் ஃப்ரை தான் பண்ணேன். இத ஷாலோ ஃப்ரைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஆனா ரொம்ப நல்லா வந்துச்சு. அதான் ஆச்சரியமே. அண்ட் யூசுவலா நான் வந்து ஆயில் பொரிக்கும்போது பார்த்தா, கொஞ்ச நேரம் விட்டுறணும். அது அப்படியே ஒட்டிக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இல்லையா? ஆனா பான் ஃப்ரை பண்ணும்போது எனக்கு டக்குன்னு வெந்துட்ட மாரி, அதாவது குக் ஆயிட்ட மாரி இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரியல. மேபி நான் இத நல்லா தட்டி இந்த சிக்கன் பீஸஸ ஃப்ளாட்டா ஆக்கிட்டதுனால இருக்கலாம். அதனால அந்த லேயர் வந்து ஈஸியா குக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன மாரி நீங்களும் ஃபீல் பண்றீங்களா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நான் KFCயா இருக்கட்டும், மீட் அண்ட் ஈட்டா இருக்கட்டும், அந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், அந்த சிக்கன் லாலிபாப்ஸ், அந்த அந்த லெக் பீஸ்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு ஆசையா தான் சாப்பிடுவேன். ஆனா சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து சாப்பிடணும்னு ஒரு ஈகரா நான் சாப்பிடுவேன் இல்லையா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஒண்ணு வந்து ரொம்ப ப்ளோட்டிங்கா ஃபீல் பண்ணுவேன். அப்படி இல்லன்னா வந்து அது சாப்பிடும்போது ஏதாவது ஒரு ஸ்மெல் ஏதாவது, ஏன்னா அது சூடா சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் தெரியும். ஆனா அது கொஞ்சம் ஆறிடுச்சுனா கூட அந்த சிக்கனோட ஸ்மெல் தெரியும். ஏன்னா அந்த காரம் வந்து சிக்கனுக்குள்ள இறங்கியிருக்காது. மேல மட்டும் தான் அந்த பாப்கார்ன் சிக்கன் வந்து அந்த பாப்கார்ன் மாதிரி ரெடி ஆயிருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு ஃபீல் ஆகுற மாரி உங்களுக்கும் ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்க. அண்ட் நான் ரீசென்ட்டா வந்து ஆல்மோஸ்ட் அன் இயர் ஆயிடுச்சு. நான் KFC, மீட் அண்ட் ஈட் இதெல்லாம் சாப்பிட்டு. ஐ காட் யூஸ்ட் டூ இட். ஸோ நீங்களும் அத ட்ரை பண்ணி பாருங்க. ஐ அம் நாட் டீமீனிங் தோஸ் பிராண்ட்ஸ். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அக்கேஷனலா ஓகே. அப்பப்ப சாப்பிட்டா வந்து அது ரிஸ்க்குன்னு தான் தோணுது. ஏன்னா அவங்க டப்பால போட்டாங்களா தெரியல. ஆனா
அவங்க ப்ரொமோட் பண்ணும்போதே சொல்கிறாங்க இல்லையா, 3 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்க சாப்பிடக்கூடாது அண்ட் ப்ரெக்னென்ட் விமன் சாப்பிடக்கூடாது. அப்போ சம்திங் இஸ் தேர் தட் இஸ் ஹார்ம்ஃபுல் டு தெம்ல. ஸோ அதனால் கொஞ்சம் அக்கேஷ்னலாக சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்வேன். இந்த சிக்கனை வந்து நான் 2 பேட்சாக வறுத்திருந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து அப்படியே சாப்பிடவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சாஸோட போட்டால் நம்ம அதை ஒரு ஸ்நாக்காக சாப்பிடாம அது ஒரு ஸ்டார்ட்டராக சாப்பிட்றதுக்கு வாவாக இருக்கும். ஆனால் இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்காக இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் மழை நேரத்தில் இதை சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இதை நான் சும்மா தான் வாங்க சொன்னேன். ஆனால் அந்த வெதர் அன்றைக்கி என்ன நாள் ஞாபகம் இல்லை, வெதர் செம்மையாக இருந்தது. ஸோ அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து இதை ஒரு பிஞ்ச் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்க இதை நல்லா வந்து செஞ்சு சாப்பிடலாம். யூஸ்வலாக வந்து ஃப்ரைடேஸில் நாங்கள் மூவிஸ் பார்ப்போம். ஸோ எனக்கு அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்நாக் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆனால் நைட்டு போய் யார் சிக்கன் பிரெஸ்ட்டை வாங்கி அதை இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க? நம்மளுக்கு வேணும்னா நம்ம தான் செஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ண மாட்டேன். ஏன்னா திடீர்னு நாங்கள் மூவி பார்க்கலான்னு இருக்கோம், திடீர்னு டயர்டாக இருக்குது தூங்கிடலாம் அப்படின்னு தூங்கிடுவோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஃப்ரைடே நைட் ஆச்சுனாலே ஒரு மூவியை பார்த்து அப்படியே ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம். அது எங்களோட பழக்கம். நடுவில் ஏதாவது நாள் லீவ் இருந்துச்சுனாலுமே நாங்கள் ஏதாவது பார்த்துட்டு அப்போ தான் அதுதான் குவாலிட்டி டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது. நம்ம வந்து எங்கேயாவது டூர் போகும்போதோ ட்ரிப் போகும்போதோ வந்து நம்ம அறக்க பறக்க ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம அப்போல்லாம் நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக போனால் ஒரு 6 to 7 days நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அப்போ நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம். மற்றபடி நம்ம குவாலிட்டி டைம் எப்போ ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நைட்டு குழந்தையெல்லாம் தூங்கின ஒன்று ஒரு நல்ல மூவி, ரிதம் மூவி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு கலகலவென்னு பொலியும்னு பார்த்துக்கிட்டே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எனக்கு அந்த வைப் தாங்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சாஸை நான் செய்யும்போது ஃபர்ஸ்ட் நான் அந்த கார்லிக் இதெல்லாம் போட்டிருந்தேன்னா அம்மா சாஸ் போட்டேன், லைட்டாக ஒட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹனி மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் போட்டேன். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, இந்த சாஸை நீங்கள் செய்யும்போது ரொம்ப நேரம் அதை வந்து நீங்கள் ஸ்டவ்வில் வைக்க வேண்டாம். ஏன்னா அது சும்மா ஒரு டாஸிங் பர்பஸ்க்காக நம்ம செய்கிறோம். ஸோ லைட்டாக ஒரு சின்ன சிப்லெட் ஆஃப் பட்டர் அண்ட் தென் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் உடனே போட்டுருங்க. கார்லிக் மட்டும் ஒரு 1 minute விடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் நம்ம செஞ்சு வச்ச ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு இதில் வந்து நீங்கள் டாஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து அன்றைக்கி அந்த டைமில் தோணலை, அதனால் நான் அப்படியே போட்டு திருப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சாஸோட நீங்கள் இது செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதோட எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுக்கலான்னா ஓவர் ஸ்டோர்லாம் பண்ணாதீங்க, செஞ்ச உடனே சாப்பிட்ருங்க. ஏன்னா வந்து நம்ம வீட்டில் செஞ்சாலுமே சிக்கன் இந்த மாதிரி செய்யும்போது லைட்டாக ஒரு ரா ஸ்மெல் மாதிரி வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாப்பிட்டுட்டு உடனே வந்து ஜஸ்ட் முடிச்சிடுங்க. அது அவ்வளோதான், ஃபினிஷ் இட் ஆஃப். ரொம்ப லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து வைக்காதீங்க. இது யூஸ்வலாக நீங்கள் செஞ்ச உடனே இது காலி ஆகிடும். ஏன்னா வீட்டில் ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு 2 துண்டு எடுத்தாங்கனாலே போதும், இட் வில் பி ஓவர் சூன். ஸோ சிக்கனே சொல்கிறேனே, பேசிக்காக சிக்கனை வந்து டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு த்ரோ இட் அவே. அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்லாம், ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம், அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. சிக்கனை ஒரு வேளை செய்கிறீங்களா அதோடு முடிச்சுருங்க. குழம்பு இருந்துச்சுன்னா மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் வந்து வச்சுக்காதீங்க. நான் வந்து ஒரு சில ஷாப்ஸில் பார்ப்பேன், அந்த பார்பிக்யூவோ க்ரில்லோ அது அப்படியே தொங்கிட்டு இருக்கும் அந்த சிக்கனை. எவ்வளோ நாளாக அங்கே தொங்குதுன்ட்டு எனக்கு தெரியாது. நான் அதை தான் வீட்டில் இருக்கிற அவங்கக்கிட்டேயுமே சொல்லுவேன், ஜஸ்ட் டோன்ட் ஈட் லெஃப்ட் ஓவர்ஸ். உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம். லெஃப்ட் ஓவர்ஸ் வீணாக போனால் வீணாக போட்டோம், பிரச்சனையே இல்லை. உங்களோட ஹெல்த்தை வந்து டீக்ரேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 rupees 100 rupees ஆகும். அதை நம்ம தூக்கி போட்டால் பரவாயில்ல. உங்கள் ஹெல்த் போச்சுன்னா 10,000 ரூபாய் போகும் ஹாஸ்பிட்டலில். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கருத்து ரொம்ப வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ட். பாய்.